பீச்சுக்கு போகிற வழியே செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரைக்கால் பாண்டிச்சேரியில் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு பெரிய லைட் ஹவுஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம காரைக்காலில் இருக்கிற ஒரு பீச் ஓரத்தில் இருக்கிற லைட் ஹவுஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் என்னடா சும்மா லைட் ஹவுஸை பற்றி போட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஐ மீன் வேறு விஷயமா இந்த சைடு வந்தேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. ஸோ புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது லைட் ஹவுஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் போனதில்லை. ஸோ தட் நாகப்பட்டினம் பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து காரைக்கால் வந்திருக்கோம். காரைக்கால் பீச் பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் போன வீடியோவில் பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டி. அண்ட் இதோட டைமிங் 3 o'clock 7 o'clock சொன்னாங்க. இங்கே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பேக் வாட்டர் ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு இருக்குது. உங்கள் பேக் சைடில் பார்த்தாலே தெரியும். ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கோம் பீச். பார்த்தீங்களா, ரோடு பக்கா நீட்டாக இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வாட்டர், பீச்சுக்கு போகிற வாட்டர் இது. பை வாக் போகிறோம். பை வாக் போகும்போது ரொம்ப தூரமாக தெரியுது எங்களுக்கு. ஐ மீன் அந்த கடைசி போனது பீச்சு ஸ்ட்ரைட்டாக. நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் அங்கேருந்து. இங்கே பாருங்கள், ஃபுட்பால் மாதிரி ரவுண்டாக. என்ன இது வெதர் வெச்சில்ல ரேடாக இருக்குது. தெரில, ரேடாரோட தான் கூட இருக்குது. நல்லா இருக்குது ஏடா. ஸோ கைஸ், மரப்பலகையில் பார்த்தீங்களா, மரப்பலகையில் மரம் 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 செதுக்கி வச்சுருக்காங்களா? அப்போ மரம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைடா கல்லுடாண்டா, தவறு கல் தான்டா. அதான் எத்தனை மரத்தை வெட்டியிருப்பாங்க, என்ன கல் தெரியலையா? இப்போ அது வந்து செம்மையாக இருக்குது. உட்காந்தா நீட்டாக இருக்குது. ஊருமே நீட்டாக இருக்குது. பீச்சுமே நீட்டாக இருக்குது. போட்டு சரி இடம் பாருங்க, இப்படி இருக்குது போட்டில். இப்படி இதுதான் உருவாக்கி இந்த மாதிரி ஆகிடுது. மீன் அது பெரிய போட்டு, அது பெரிய மீன்பிடி போட்டு. இதெல்லாம் குட்டி குட்டி ஃபைபர் போட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது போட்டு. நாங்கள் வந்த வழியை காட்டணும் பாருங்கள், எவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கும் பாருங்கள். அதான் தெரியும் பாருங்க. அங்கேருந்து இறங்கி இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம தூரமாக இருக்குது. நேற்று நாகப்பட்டினம் போனது கூட ரொம்ப பெருசாக தெரியல. ஐ மீன் இது ரொம்ப தூரமாக இருக்குது. பீச் மீன் ரோட்லேருந்து பீச்சுக்கு ரோடு. நான் போக வேண்டிய லைட் ஹவுஸ் பார்த்தீங்க மேலே இருக்குது. இது நல்லா சின்னதாக குட்டியாலாம் இருக்கிறா. இதான் பீச் வேறு எவ்வளோ பக்காவாக இருக்குது. இது சும்மா வீடு ஐட்டு தான் இருக்குது. 10 மணி 3 மணி இருக்கலாம். 3 மணிலேருந்து எவ்வளோ மணி? 6 மணி இருக்கு. 7 மணின்னு சொன்னாங்க. தப்பா அப்போது மேலே ஜாலியாக விளாண்டுருக்காங்க. அது அங்கேயே கழட்டி விடுவேன். ஸோ கைஸ், இது வந்து குட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பெட் ஸ்டெப்ஸு. இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. அண்ட் இது இப்படி பாட்டிருக்கேன். ஸோ கைஸ், ஃபைனலாக மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் மேலே. இது ரொம்ப குட்டியா. இதுவே நிறைய படிக்கிட்டு இருக்குடா. வந்தாச்சு நினைக்கிறேன். யா ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சு. இங்கே இப்போ காற்று எப்படி இருக்குது. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு நேற்று காட்ட முடியல. ஆக்சுவலி நேற்று பிகாஸ் லைட் வந்து எரியலை. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆன் இருக்குது. ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைமிங்லாம் இல்லை. எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம் போல். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே குட்டியாக இருக்கிறனால பில்டிங்கோட ஹைட் தான் இருக்கும். டைமிங்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே காட்டுறேன். நேற்று டைமிங்கில் இல்லைடா, நேற்று டைமிங்கு சிவஸ். நம்ம வந்து பவுல் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கில்லி படம் மூவியில் வந்த மாதிரி இருக்குது. அப்போ நேற்று போன வீடியோவில் போட்டது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து சின்னதாக இருந்துச்சு. அண்ட் செம விண்ட் பிளாஸ்டாக இருந்துச்சு. அண்டு சிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. காரைக்கால் நல்லா இருக்குது மேலே இருந்து பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் வந்து எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி லிட்டர் டைம் ஆயிடுச்சு. லைட்டு பார்த்தா கொஞ்சம் பைட்டாக தெரியுது. ஆக்சுவலி இங்கே ஸ்க்ரப்பிங் இஸ் பனிஷபிள்னு போட்டிருக்காங்க. இங்கே எழுதிட்டாங்க. இல்லை சரி, ஓகே. இப்போ பிள்ளார் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருந்தாங்க.
இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் இருந்தாங்க, அதான் பேர் வீடியோ வந்து எடுக்கிறேன். அண்ட் கீழே இறங்கிடுறேன், இறங்கி நான் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபேமிலி வராங்க, இந்த கேப்பில் இறங்கி கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே போய்ட்டு ஃபோட்டோ ஷூட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக இருக்கும், இருட்ட போகுது. அப்புறம் ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட் ஹவுஸ் வந்து கீழே இறங்கி இப்போ வந்து பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். அண்ட் இந்த லைட் ஹவுஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத இப்போ இந்த வீடியோஸ் வந்து இப்போ இதோட இப்போ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்துச்சு, பட் கொஞ்ச நேரம் மேலே நிற்க முடிஞ்சிச்சு, அங்கே நிற்க முடியல, செம பயமாக இருந்துச்சு. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா காரைக்கால் லைட் ஹவுஸோட ஒரு வீடியோ. அண்ட் பறவை ஃபுல்லாக வந்து கத்திட்டு இருக்கு, அதான் போய் உங்களுக்கு பற்றி இருக்குது. ஸோ இதில் போய் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கேன். ஸோ டில் தட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்னாப் ஹீரோ. பை.